ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு மார்ஷல் மாஸ்டர் எபிசோட் 49 தான் வந்து பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அந்த ஏஷியன் ஸ்வார்ட்லேருந்து வந்த பவரை வந்து தனக்குள்ளே வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பவரை தாங்க முடியாமல் வெடிக்கிற ஸ்டேஜுக்கு போகும். உடனே வந்து வலி தாங்க முடியாமல் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து தட்டுறப்போ உடனே அவன் வந்து பார்த்திங்கன்னா அவன் உடம்பு சீக்கிரமாக வந்து ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிடும். அதை வந்து பார்த்துட்டு அவன் உடனே மயக்கடிச்சு கீழே விழுந்துருவான். விழுந்ததுக்கப்புறம் வந்து கண்ணுமூச்சி எழுந்திருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன சத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக கேட்குற மாதிரி வந்து பெரிய சத்தமாக வந்து கேட்கும். அந்த இடத்துல ஒரு ஸ்பைடர் வந்து நடந்து போகும். அது மட்டும் இல்லை, அவன் வந்து டேபிள் மேலே வச்சிருக்க ஒரு சின்ன பொருளை கூட வந்து பார்த்தீங்கன்னா உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய சக்தியும் வந்து அவன் கூட வந்திருக்கும். நம்ம ஹீரோ தான், என்னுடைய மென்டல் பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இதனால் வந்து என்னால் சின்ன சின்ன விஷயத்தை கூட உணர முடியுது, இதனால் என்னுடைய கல்டிவேஷனில் வந்து 10 வருஷத்தை வந்து நான் கம்மி பண்ணியிருக்கேன், இதனால் மென்டல் பவரை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, அதனால தான் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்கெமிஸ்டாகவும் ஒரு ஆர்டினரி மாஸ்டரும் வந்து இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஸ்பைடரை வந்து பார்த்துட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னுடைய உடம்பு வந்து புதுசாக வந்து பிறந்த உடம்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வேற ஒரு சத்தம் கேட்கும். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஆனால் வெளியே போய் வீட்டுக்கு வெளியே இருந்து உள்ளே என்ன நடக்குதுங்கிறத வந்து பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாவோஃபிங்குடைய அடியால் என்ன பண்ணுவான்னா, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா குயின் ஃபேமும் அவங்க அம்மாவும் வந்து இருக்காங்க, இவங்க எல்லாரும் வந்து நம்ம கொல்ல வந்திருக்கோம், நீங்கள் எல்லாரும் வந்து என்னுடைய ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து நீங்கள் வந்து நார்த்து போங்க, நீங்கள் வந்து சவுத்து போங்க, நீங்கள் வந்து என் கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆர்டருக்காக வெயிட் பண்ணுங்கள், இன்றைக்கி வந்து அவங்கள கண்டிப்பாக தப்பிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுவான்னா அவங்க எல்லாரும் வந்து பொசிஷனுக்கு போவாங்க. நம்ம ஹீரோவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவன் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாவோஃபிங்கோட அடிவால் வாய்ஸ் மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து நம்மளை வந்து கொல்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு ஜாவோஃபிங்கோடைய அடிவால் வந்து பார்த்தீங்கன்னா 8th லெவல் 8th லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பீக்கில் வந்து இருக்கான். மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 8th லெவலில் தான் இருக்காங்க. இவங்கள வந்து சமாளிக்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், மற்றவங்கள சமாளித்தாலும் வந்து இவனை வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்பான். பார்த்தோன்னா யாரையும் வந்து உதவிக்கு வந்து கூப்பிட முடியாது. இப்போ எனக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்க எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா 8th லெவல் மிட் லெவல்லையும் இல்லை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தால் வந்து பிரச்சனை இல்லை, ஆனால் இவன் வந்து பார்த்தோன்னா 8th லெவல் பீக்கில் வந்து இருக்கான், இவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ வந்து என்னுடைய மென்டல் பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, இதனால் வந்து என்னை வந்து இன்விசிபிளாக வந்து மாற்றிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிளாக மாற்றிக்கிட்டு முதல்ல இவனுங்க அம்மாவுக்கு பக்கத்தில் இருக்க ஆட்களை வந்து நான் போய் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே இன்விசிபிளாக இப்போ நடந்து போயிட்டு இருப்பான். அம்மா கிட்ட போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து அதில் இருக்க ஒருத்தவங்க வந்து கண்டுபிடிச்சிருவான், இந்த இடத்துல யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, டேய் நம்பர் 3 என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, இரு என்னுடைய மென்டல் பவரை வச்சு நான் ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கண்ணு மூலிமா ஒரு ரேசர் மாதிரி வந்து அடிப்பான். அப்போ தான் வந்து நம்ம குயின்சான் என்ன பண்ணுவான்னா, இவங்க வந்து உண்மையிலே வந்து ப்ரொஃபஷ்னலான கொலைகாரர்கள், இவங்க வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்கானுங்களே, இவனுங்களை எப்படி நான் சமாளிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனுங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவனை பற்றி யோசிக்கிறத வந்து விட்டுரு, இந்த லேடியை வந்து நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும், அவன் சீக்கிரம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறப்போ, சரி இப்போ நான் வந்து ரொம்ப திங்க் பண்ணுறத வந்து நிப்பாட்டிட்டு நான் கண்டிப்பாக இவங்களை வந்து கொல்லணும், இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்ப்ளிட் ஆகி போவோம், நீ இந்த பக்கம் போ நான் அந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஸ்ப்ளிட் ஆகி போவானுங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இதுதான்டா நமக்கான சான்ஸுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா, அப்படியே மரத்து மேலே வந்து இன்னொருத்த உட்காந்துட்டு இருப்பான், அவன்கிட்ட போயிட்டு இவனை அடித்து கொண்டுட்டு தான் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா அவனுடைய ஸ்வாடை வந்து எடுத்து பார்ப்பான். உண்மையிலே வந்து பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க, ஏங்க இவங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலு, இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ஸ்வாடுக்கு கூட வந்து பிளாக் பெயிண்ட் அடிச்சிருக்கானுங்க, ரிஃப்ளெக்ஷன் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணோன்னா அவனுடைய பாடியை வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அவனுடைய ட்ரெஸ்ஸையும் அவனுடைய மாஸ்கையும் எடுத்து மாட்டிக்கிட்டு வருவான். அப்போ தான் இன்னொருத்தவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை, இந்த தியான்வுடைய டாக்டரையும் அவங்களுடைய கிராண்ட்சன்னையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொல்ல சொல்லி வந்து உத்தரவிட்டுருக்கானுங்க, இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குயின் ஃபேமிலியில் வந்து பெரிய கலவரமே உண்டாக போகுது அப்படின்னு சொல்கிறப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ வரும்போது வந்து நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ வந்து அங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கை காட்டுவான். அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இவன் போகிறப்போ இது வந்து நம்ம செவனுடைய வாய்ஸே இல்லையே அவன் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பின்னாடி இருந்தால் அவன் நெஞ்சில் வந்து கத்தி இறக்கி அவனையும் கொண்டுட்டு இவன் செகண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரை வந்து கொண்டுட்டு இவனுங்க எல்லாம் 5 பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொல்லும் போதே வந்து இந்த குயின் ஃபேமிலி வந்து பார்த்தோன்னா எங்களை கொல்றதுக்கு பயங்கரமான அசாசினை வந்து இவங்க நியமிச்சிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து போவான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா குயின் மென்ஷனை தான் வந்து காட்டுவாங்க. அங்கே இருக்க ஜாவோஃபிங் கிட்ட வந்து குயின்னர் வந்து
கேட்பான், அம்மா அந்த குயின்சான் வந்து நர்ஸ் எடுத்துகிட்டு இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நீ வந்து குணமாயிட்டு வரத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க 2 பேரும் வந்து இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோ ஃபிங் சொல்கிறப்ப உடனே வந்து மார்க்யூஸ் இருக்கிற இடத்துல தான் வந்து காட்டுவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்ப உடனே வந்து நான் தூங்கலை, நீங்கள் வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப, பிக் பிரதர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து குறை சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லை, அந்த கியூச்சியும் குயின்சானும் வந்து செத்த விஷயம் வந்து ராயல் கேபிட்டலில் தெரிஞ்சதுன்னா மிகப்பெரிய கலவரமே வந்து உருவாகும். மட்டும் இல்லை நம்மளுடைய அடியால் வந்து உயிரோடு ஒப்படைக்கிறேன், அவனும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இறந்துட்டானா நான் எப்படி வந்து அவங்களுக்கு பதில் சொல்லுவேன், ராயல் கேபிட்டலில் வந்து யார் வந்து என்னை சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் நினச்சிட்டு இருக்கும்போது வந்து இங்கே வந்து நம்ம ஹீரோ வீட்டில் தான் வந்து காட்டுவாங்க. ஒரு வழியாக அந்த அடியால் என்ன பண்ணுவார்னா நம்ம ஹீரோவுடைய ரூமுக்கு வந்து அவர் ஸ்வாடாவில் வந்து அட்டாக் பண்ணுறப்ப உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க வந்து சொல்லுவான். அப்போது ஏதோ ஆபத்து இருக்குது, சீக்கிரம் எல்லாரும் வந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அந்த அடியால் வெளியே வந்து ஏன் மற்றவங்க யார்கிட்ட இருந்து சிக்னல் கொடுத்தோம் அவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. வந்து பக்கத்தில் இருக்கவங்க வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பிளட்டு ஸ்மெல் வருது, இப்போ இங்கே யாருனா வந்து இறந்து போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கத்தில் பார்க்குறப்போ அந்த 3ஆம் நம்பர் வந்து இறந்து போயிருப்பான். உடனே வந்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா எர்த் லெவலில் வந்து இருக்கவன், இவனை வந்து ஹெவன்லி ரெவலில் இருக்கவங்கள மட்டும்தான் கொல்ல முடியும். ஆனால் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்போ இந்த இடத்துல வந்து யாரும் வந்து அந்த மாதிரி இருந்ததாக வந்து எனக்கு தெரியலையே, அப்போ இவனை கொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. முதல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேவிஜியுடைய ரூமில் போய் பார்க்குறேன், அவங்க மட்டும் அங்கே இல்லைன்னா நான் இந்த மிஷினை வந்து கிவ் அப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே நம்ம ஹீரோ தான் வந்து அம்மா வந்து ஆபத்தில் இருக்காங்க, நம்ம வந்து போனோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து லார்டு இங்கே வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்குது, யாரோ இவங்க நம்மளை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப, 7 உன்னை யார் அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப உடனே நம்ம ஹீரோ தான் வந்து யாரோ இந்த இடத்துல வந்து மறைஞ்சிட்டு இருக்காங்க, அதனால் வந்து நம்மளை வந்து மறைஞ்சு அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உடனே வந்து பார்த்தோன்னா சரி நான் அதை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அடியால் வந்து போகிறப்போ ஒரு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவன் கையில் இருக்க ஸ்வாடை வச்சுக்கிட்டே வந்து பக்கத்தில் இருக்க ஒருத்தனை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வெட்டி சாய்ச்சிருவான். அதை வந்து பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுவார்னா யாரா நீ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வந்து அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் ஷாக் வே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவரை யூஸ் பண்ணி அங்கே இருக்க எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கி பின்னாடி அடிப்பான். உடனே வந்து அந்த அடியால் தான் வந்து பார்த்திங்கன்னா எழுந்து வந்து நீ யாராக இருந்தாலும் உன்னை உயிரோடு விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ நோக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அட்டாக் பண்ணுறதுக்கு வேகமாக வருவார். இதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிக்கிறாங்க. என்னுடைய எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சாரிங்க 10,000 வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 2 எபிசோடு தான் ரிலீஸ் ஆகுது. நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் மார்ஷல் மாஸ்டர் போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்ஷல் மாஸ்டர் ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ செவ்வாய்க்கிழமை ஒரு எபிசோடு ரிலீஸ் ஆகும், அதை வந்து புதன்கிழமை பார்க்கலாம், வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிறத வந்து சனிக்கிழமை பார்க்கலாம். சரிங்களா? 10,000 வேர்ல்டு மற்ற நாட்கள்லாம் வந்து மார்ஷல் மாஸ்டர் வந்து லைவ்ல போயிட்டுருக்கோம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ், தேங்க்யூ டு வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.